வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் யார் யாரெல்லாம் சிஎஸ்கேக்கு இன்னும் அரைவாமல் இருந்தாங்க, யார் யாரெல்லாம் இன்றைக்கி அரைவாயிருக்காங்கன்னு பார்க்க போகிறீங்க. அதுவும் இல்லாமல் எல்லா டீமும் அவங்க ஜெர்சியை வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் வந்துட்டு எந்த டீமோட ஜெர்சி வந்து பெஸ்ட்டானது, எந்த டீமோட ஜெர்சி வந்து ஒஸ்ட்டானது மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட் எடுத்தோடனே ஃபிஷ்ஷு வந்து காலையிலே அரைவ் ஆகிட்டார் கைஸ். நேற்று வந்து ஏர்போர்ட்டில் இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்தது. ஸோ இன்றைக்கி காலையிலே வந்துட்டார். ஸோ வந்துட்டு எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி இவருக்கும் ஒரு போர்டாட்ட கையில் கொடுத்துட்டு அதில் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டார் கைஸ். ஸோ இவர் தான் நம்மளுக்கு வந்து இந்த வருஷம் டெத் பவுலிங் போட அதிக வாய்ப்பு இருக்குது. ரீசன் பார்த்தீங்கன்னா இன்ஜுரி. அதனால் இவர் தான் ஒரு மெயின் பவுலராக கன்சிடர் பண்ணணும். ஸோ இப்போ அடுத்தது மெயின் பிளேயர் யார் வந்திருக்காங்கன்னா சிவன் டுபே கைஸ். எஸ் கைஸ் வந்துட்டார். ஸோ இன்றைக்கி நைட்டு தான் வந்திருந்தார். ஸோ வந்தோடனே நம்ம சேனல் டக்குன்னு வீடியோ போடுறேன் கைஸ். ஸோ இவருக்கும் டேரி மிச்சல் காம்போக்கும் பயங்கர வெயிட்டிங்காக இருக்குது. ஸோ பார்ப்போம், இந்த வருஷம் நம்ம டீமில் வந்துட்டு 3 காம்போ லோடிங்கில் இருக்குது. ஸோ அதை பற்றி நான் வீடியோ போடுறேன் கைஸ். ஸோ மிச்சபடி அவ்வளோதான். பை கைஸ்.